ஸோ விருச்சிக ராசிக்கு சிம்பிளா லக்கி டேனா இதாங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க? தன்னை விரும்பாத ஒரு உறவுக்கு கூட விருந்து கொடுப்பதில் என்னைக்குமே சோட போகாத ஒரு ராசி. யாரும் பசியோடு திரும்பக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இரக்க சுபாவம், நிறைய தான தர்மங்கள் செய்யணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாழன் வந்தாலே விசாலமான புத்தி தானா வந்துடும். எடுக்கின்ற முயற்சி தடையாகுது, அனுபவிக்கக்கூடிய சுகம் தடையாகுது. விருச்சிகராசிக்காரங்க பொறுமையா இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த பொறுமையை சோதிக்கிற மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க முருகன்ட்ட போறதுக்கு விருச்சிகராசிக்காரர்கள். புதன்கிழமை என்பது விருச்சிகராசிக்காரர்கள் கூடுமான வரை தன்னுடைய கண் காது செவி அத்துணைக்கு மௌன விரதத்தை கொடுப்பது என்பது மிக மிக நல்லது. விருச்சிகராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்திற்காக, குழந்தைக்காக, தாய் தந்தையருக்காக, உறவுக்காக, நண்பனுக்காக, காதலனுக்காக, காதலிக்காக, கணவனுக்காக வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொரு நாளுமே உங்க லைஃப்ல வந்து ரொம்பவே முக்கியம் சார். ஏன்னா அந்த நாளை நான் மிஸ் பண்ணிட்டேங்க, அது மட்டும் நான் கரெக்டா இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் லைஃபே மாறி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றது உண்டு. ஸோ இதுல நம்ம கிரக மாற்றங்கள், அதாவது ஜோதிட ரீதியா ஒவ்வொரு ராசிக்குமே அந்த கிழமை எவ்வளவு முக்கியம், அந்த கிழமையில அவங்க எப்படி இருப்பாங்க, எந்தெந்த கிழமைகளை எந்தெந்த காரியங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு சிம்பிளா லக்கி டேனா இதாங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க? எப்பயுமே வாழ்க்கையில ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை சந்திப்பதற்கு அவங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் என்பது அவங்களுக்கு உரிய ஒரு கிழமையா வந்துடும். முருகப்பெருமானுடைய பூரண அருள் மேஷத்திற்கும் உண்டு, விருச்சகத்திற்கும் உண்டு. ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாயினுடைய அருள் பெற்ற முருகனை வழிபாடு செய்யக்கூடிய அத்துணை பேருக்குமே உண்டு. ஸோ விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஒரு பவர் மோட் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். அந்த நாளில் வந்து இன்னைக்கு ஒரு காரியத்தை, இன்னைக்கு ஒரு செயலை, இன்னைக்கு ஒரு உத்வேகமாக நான் செய்தே முடிப்பேன், இந்த காரியத்தை நான் சாதிச்சுட்டு தான் விடுவேன். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, எல்லாத்தையும் கிரகித்து கொண்டே இருப்பாங்க, மறைந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க, மனசுக்குள்ள சில விஷயங்களை மறைச்சு வச்ச மாதிரி நினைப்பாங்க. வரவேண்டிய நேரத்தில் வரவேண்டிய இடத்துல சரியான சூழ்நிலை தனக்கான காரியத்தை செய்து முடித்து பெயர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஆக செவ்வாய்க்கிழமையை விருச்சிக ராசிக்காரர்கள் கனகச்சிதமாக சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த அங்காரகனுடைய அருளால அனைத்து விதமான பிரச்சனைகளும் இவங்களுக்கு நீங்கும். செவ்வாய்க்கிழமை வந்தாலே விருச்சிக ராசிக்காரர்கள் பதட்டம் கிடையாது, ஆர்ப்பரிப்பு கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது. வளர்ச்சியை நோக்கி, நிதானமான வெற்றியை நோக்கி தனது தைரியத்தை, உத்வேகத்தை, தனது மனசை திடப்படுத்தி விருச்சிக ராசிக்காரவங்க அப்படி அந்த செவ்வாய்க்கிழமை வெளியில வரும்பொழுதே அந்த பவர் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லா இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வேறு சில கிழமைகள் இருக்கா சார்? விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட ஒரு குணம் இருக்குங்க. ஒருத்தர் மறைமுகமாக செய்யக்கூடிய சதி திட்டங்களை கூட விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய குணாதிசயங்கள் அவங்கள்ட்ட இருக்கு. காரணம் அந்த இன்னர் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உள் உணர்வு அதிகமாக கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரங்க. மனசுக்குள்ள நினைச்சிருவாங்க. ஒருத்தர் யோசிக்கக்கூடிய விஷயத்த முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருத்தர் பேசக்கூடிய விஷயத்தை இது அடுத்து இன்னதான் பேச போறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அவர்கள்ட்ட இருக்கும். காலச்சக்கரத்திற்கு 8வது ராசி டிடெக்டிவ் ராசின்னு சொல்றோம். இவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை மறைக்க முடியாது, இவங்களை கடந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாது, இவங்க பார்வையில தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல விருச்சிக ராசிக்காரர்களை நீங்கள் கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாக ரியாக்ட் பண்ணாம காலம் வரும்போது கரெக்டா அவங்க நான் யாரு அப்படின்னு காமிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளுணர்வை அதிகப்படுத்தக்கூடிய இறை ஆற்றலை இவர்கள்ட்ட வந்து கொண்டாந்து கொடுக்கக்கூடிய இறைவன் இவர்களை நோக்கி வரக்கூடிய, இறைவனை இவர்கள் தேடி போகக்கூடிய அந்த குரு பகவானுடைய ஒரு பூரணமான அருள் விருச்சிக ராசிக்கு இருக்கிறதுனால தான் அந்த விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 2-5 பூர்வ புண்ணியாதிபதியா வர்றாரு. 2ஆம் இடங்கிற பணம், பொருளாதாரம், குடும்ப சிந்தனைகளையும், 5ஆம் இடங்கிற குழந்தை பூர்வ புண்ணிய சிந்தனைகளையும் அப்படியே ஏதாவது என் குழந்தைக்கு ஏதாவது பண்ணணும்யா, குடும்பத்திற்கு ஏதாவது பண்ணணும்யா, குடும்பத்துக்கு ஏதாவது நிலை நிறுத்தணும், குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும்யா, குடும்பத்துக்காக வெளியூர் போகணும்யா, பூர்வ புண்ணிய இடத்துல ஒரு கோயில் கட்டணும்யா, தெய்வ காரியங்களை செய்யணும்யா, இன்னைக்கு போய் ஆலயத்துல இறைவனை பார்க்கணும்யா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம், இரக்க சுபாவம், இதெல்லாம் நிறைய தான தர்மங்கள் செய்யணும். இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாழன் வந்தாலே விசாலமான புத்தி தானா வந்துருங்க. ஸோ விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வியாழன் இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வாரத்தோட முதல் நாள் இப்போ திங்கட்கிழமைன்னு பார்க்கும்போது உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நிச்சயமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான், அவர் தான் திங்களை ஆளக்கூடிய ஒரு கிழமைநாதனா வர்றார். அவர் வந்து ராசி மேல நீச்சம் என்ற நிலையை பெறார். அப்ப திங்கக்கிழமை ஆச்சுனாலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனம் ஏதோ ஒரு குறைபட்ட மாதிரி, ஒரு பலவீனப்பட்ட மாதிரி, ஏதோ இன்னைக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு யோசனையோட தான் கிளம்புவாங்க. காரிய வீரர்கள் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கூட காரியம் நடக்குமா என்று கலங்கக்கூடிய ஒரு நாள்
திங்கக்கிழமை. அதே மாதிரி யார்ட்டையும் திட்டு வாங்கிடக்கூடாது, யார்ட்டையும் கோவத்தை காட்டிடக்கூடாது, நம்ம மேலே யாரும் வருத்தப்பட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனையோடையே, ஏன்னா மனம் பலவீனப்பட்டால் காரியம் தடைபடும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனம் பலவீனம் அடையாமல் பார்த்துக்கணுமேங்கிறதே பதட்டமாக மாறக்கூடிய ஒரு நாளாக திங்கக்கிழமை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையுது. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, கொஞ்சம் ஜாலியாக ஊர் சுற்றிட்டோம், ஹோம்ஒர்க்லாம் பண்ணலையே, அல்ல ஞாயிற்றுக்கிழமை பார்க்க வேண்டிய வேலையை பார்க்காம திங்கக்கிழமை அன்னைக்கு அலுவலகத்துக்கு போகிறோமே அப்படின்னு அங்கே யாரும் எதுவும் குத்தம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு உள்ளுணர்வு விருச்சிக ராசிக்காரர்களை ரொம்ப போட்டு பாடாப்படுத்தும். குற்றம் சொல்லாமல் அந்த கெட்ட பேர் வாங்காமல் எப்படியாவது இன்னைக்கு வந்துடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் முதல் நாளே ஒரு துவக்க நாளிலேயே தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக உள்ளுணர்வோடு மனப்போராட்டத்தோடு அன்றைய நாளில் தொடங்குறாங்க. ஆனால் இவங்க கண்டிப்பாக காரியம் ஜெயிப்பாங்க, வெற்றி ஆவாங்க. திங்கள் என்பது சில மனத்தடுமாற்றங்களை இவங்களுக்கு கொடுக்கும். ராசி மேலே நீச்சம் அடைகிறதுனால ராசிநாதன் நல்லா இருக்கிறாரு, செவ்வாய் சுயஜாதத்தில் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எல்லா திங்கக்கிழமையும் அது மாதிரி இருக்காது. சந்திராஷ்டமமும் திங்களும் வரும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திண்டாட்டம்னு சொல்லலாம். சரி, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திங்கக்கிழமை லைட்டா கொஞ்சம் டல்லா இருக்கு, ஓகே. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா இருப்பாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருப்பாங்க? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமையை ஆளக்கூடிய ஒரு ஆட்சிநாதனா வர்றார். விருச்சகத்திற்கு 10 தொழில் ஸ்தானாதிபதியா சூரிய பகவான் வருவார். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையும். காரியங்களை கனகச்சிதமாக செய்வதற்கு முன்னாடி திட்டம் திட்டணும்னு சொல்லுவாங்கல்ல, திட்டம் திட்டனதுக்கு அப்புறம் தான் செயல்ல இறங்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி விருச்சிக ராசிக்காரர்கள் தொடர் வெற்றியை தான் எடுத்துக்கிட்ட முயற்சியில, தான் கொண்ட கொள்கையில, தான் ஒரு திட்டத்தை வகுத்து போகணும்னு ஒரு முடிவு பண்ணி ஜெயிக்கிறதுக்கு காரணமே அவங்க ஓய்வா இருக்கிற நேரத்தில் ஃபியூச்சர்ல செய்ய வேண்டிய விஷயங்களை திட்டம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சமையல் நடந்துகிட்டே இருக்கும், மூளை ஓடிக்கிட்டே இருக்கும். வண்டி இயங்கிக்கிட்டே இருக்கும், மூளை ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்றை எப்படியாவது சாதிக்க வேண்டுமே, ஜெயிக்க வேண்டுமே, வாழ வேண்டுமே, அடுத்த கட்ட நகர்வுக்கு போக வேண்டுமே என்ற ஆவலை சூரியன் இவர்களுக்குள்ள தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்கால திட்டங்களை எல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக ஞாயிற்றுக்கிழமை இவங்களுக்கு அமையுது. விருச்சிக ராசிக்காரங்க புதன்கிழமைன்னு வரும்போது எப்படி இருப்பாங்க சார்? அந்த நாளுக்கான சாதகங்கள் பாதகங்கள் அவங்களுக்கு எப்படி அமையும்? விருச்சிக ராசிக்கு புதன் பகவான் அஷ்டம லாபாதிபதியா வருவார். பொதுவாக ஜோதிடப்படி 8ஆம் இடம் இதெல்லாம் கொஞ்சம் பாதகமான பலன்களை கொடுக்கும்னு சொல்றோம். செவ்வாய்க்கு புதன் பகைத்தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்றோம். விருச்சிக ராசியை ஒரு சஸ்பென்ஸ் ராசின்னு நான் சொல்லுவேன். ரகசியங்களை காட்க தெரிந்த ஒரு ராசி. நீங்க விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட போய் உங்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு அதை சொன்னீங்கன்னா, உங்களை ஒருத்தர் பிரச்சனை படுத்துறாங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களிடமே திரும்ப கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க உட்காந்து கேட்கக்கூடிய மனநிலையில இருந்து திரும்ப நான் அன்னைக்கு ஒன்றது இதை சொன்னனேன்னு சொன்னா மட்டும்தான் அந்த பேச்சை எடுப்பாங்க. ஏன்னா இன்னொருத்தன் ரகசியத்தை இன்னொருத்தன் சொல்றதுங்கிறது அவமானம்னு கருதக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். அவங்க நாவல இருந்து ஒருத்தரை பத்திய ரகசியங்களே அவ்வளவு சீக்கிரம் வாங்கவே முடியாது. மனசுக்குள்ளேயே அவர்களால வைத்திருக்க தெரியும். கொஞ்சம் புதன்கிழமை வந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. புதன்கிழமை வரும்போது நம்ம சரியான பாதையில் பேசுகிறோமா, சரியானவங்கள்ட்ட இருக்கிறோமான்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா விருச்சகம் என்பது அந்த செவ்வாய் வேகமான ஒரு கிரகம். புதன் பேச்சுக்கான கிரகம். கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்கள் எமோஷனலாக பேசுகிறாங்க, கோவப்படுறாங்க, சில நேரங்களில் ஒரு மாதிரி சொல்கிறாங்கல்ல, தேல் போல கொட்டிட்டாங்கப்பா பேச்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புதன்கிழமை அன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க. கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருப்பாங்க. யார்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பேசுவாங்க. ரகசியங்களை காத்துக்கொண்டு மனதிலே சுமைகளோடு இருப்பாங்க. அந்த புதன்கிழமை காலையில் எந்திரிக்கும் போதே இதை செய்யலாமா, வேணாமா, போகலாமா, வரலாமா, அதுவும் பேங்க் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போனால் ரொம்ப டிலே ஆகும். அந்த புதன்கிழமை ஒரு தொட்ட வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பேசினா காரிய தடைகள் ஏற்படும். ஆக புதன் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த துவக்கத்திலேயே அவங்களுக்கு அமையுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த ஒரு வீக்கெண்டோட ஸ்டார்ட்னு வரும்போது ஒரு சனிக்கிழமையானா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? நிச்சயமா எல்லாருக்கும் எண்டு இருக்கு, எங்களுக்கு மட்டும் எண்டே இல்லையா, சனிக்கிழமை ஆனாலே ஒரே சதிராட்டமா இருக்கு அப்படின்னு விருச்சிக ராசிக்காரவங்க நினைப்பாங்க. சாதாரணமாக நாங்கள் பேசுனாலே கத்துறேன்னு சொல்கிறாங்க ஐயா, பதட்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க விருச்சிக ராசிக்காரர்கள். சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகள் கூட இவங்க ஏதோ கோவப்பட்டு பேசுகிறாங்க, சொல்லி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்க நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு மனநிலையை தூண்டக்கூடிய ஒரு நாளாக சனிக்கிழமை அமையுது. சனி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விருச்சிகத்திற்கு சனி பகவான் பகை கிரகமாக வர்றாரு. 3-4 கூடையவனாக வர்றாரு. எடுக்கின்ற முயற்சி தடையாகுது, அனுபவிக்கக்கூடிய சுகம் தடையாகுது. கையில் வந்ததுங்க, ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொன்னாரு, இன்னைக்கு ஒருத்தர் பேசுறேன்னு சொன்னாரு, இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொன்னாரு. கடைசி நிமிஷம் வரையும் உட்கார்ந்துருந்தேன். நானும் 4 மணி நேரமா 5 மணி நேரமா சொன்ன டயத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துருக்கேன், போனே எடுக்கலைங்க. போன வேளை 2 தடவை 3 தடவை 4 தடவை பார்த்துட்டு திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி விருச்சிக ராசிக்காரர்களுடைய பொறுமையை, விருச்சிக ராசிக்காரங்க பொறுமையா இருக்கிறதே பெரிய விஷயம், அந்த பொறுமையை சோதிக்கிற மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு அப்படியே சனி பகவான்
ரொம்ப சோதிப்பாரு, லைஃப்ல லெசனை கற்றுக் கொடுப்பாரு, பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. இவங்களெல்லாம் போய் நம்பணும் பாரு அப்படின்னு விருச்சக ராசிக்காரர்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக பெரும்பான்மையாக சனிக்கிழமை அவங்களுக்கு அமையுது. ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்து வாழ்க்கைக்குள்ள அந்த 8ங்கிற சக்கரத்தை சுத்தி சுத்தி வர்ற மாதிரி சனிக்கிழமை விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமையுது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமைனாலே பெரும்பாலும் எல்லாரும் கோவிலுக்கு போகிறது, அப்பா இந்த நாள் கொஞ்சம் மங்களகரமான நாள்ப்பா அப்படின்னு போது எல்லாரும் நினைக்கிறது உண்டு. ஸோ அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை வந்தாலே அவங்கள்ட்ட அந்த அன்பு மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு பாசம், நேசம், குடும்பம், அந்த ஒரு தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வது, காதலை வெளிப்படுத்துவது, குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசுவது, குழந்தைகளுக்காக இந்த வாரம் எங்கே போகலான்னு யோசிப்பது, வீட்டிற்கு தேவையான செல்வ வளங்கள், அடுத்த கட்ட வளர்ச்சிகளை பற்றி சிந்திப்பது, மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறது, இனிய பாடல்கள் கேட்பது. அதே போல் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் அப்படி கோவப்பட்டு பேசினா கூட அழகா இருக்கே, எல்லா நாளும் நல்லா தண்டா பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு மட்டுமா கோவப்பட்டு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கே மற்றவர்கள் பார்த்து விருச்சிக ராசிக்காரர்களை மெய்மறக்கக்கூடிய ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை. விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களுமே வந்து உகந்த நாட்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ உகந்த நாட்கள் என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போறோம் சார். அந்த வரிசையில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்யலாம்? நிச்சயம், அதாவது செவ்வாய் பகவானுடைய நாள் அந்த செவ்வாய்க்கிழமை நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கோபதாபங்கள் பிரச்சனைகள்ல முடியுது. ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் அதிர்ஷ்டமாக முடியுது. செவ்வாய்க்கிழமைகளில் தொடங்கக்கூடிய காரியங்கள் பெரும் வெற்றியை தேடி தருதுன்னு சொன்னால் அதில் ஒன்று விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நிறைய பேருக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, குழந்தைக்காக, தாய் தந்தையருக்காக, உறவுக்காக, நண்பனுக்காக, காதலனுக்காக, காதலிக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக தியாகம் செய்து காத்து கடந்த விருச்சிக ராசிக்காக ஒருத்தர் காத்திருக்கிறாருன்னு சொன்னார். நீங்க எல்லா உறவுக்காகவும் காத்திருந்தீங்க, ஆனா நீங்க எப்ப வருவீங்கன்னு ஒருத்தர் காத்திருக்கிறார், அப்பன் முருகன். அதை விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபாடு செய்வதற்கு, அவரிடம் போய் சரணாகதி அடைவதற்கு, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க முருகன்கிட்ட போறதுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை என்பது உகந்த நாள். அந்த நாளிலே விருச்சிக ராசிக்காரர்கள் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய ஆத்ம பலம் அவங்களுக்கு கிடைக்குது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தொடங்கும் பொழுது பன்மடங்கு விருத்தி அடையுது. கட்டடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு பராமரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான வர்ணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆயுதங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், நகை நட்டு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை அமையும் பொழுது, செவ்வாய்க்கிழமை வாங்கும் பொழுது யோகமாக மாறுது. விருச்சிக ராசிக்கு செவ்வாய்க்கிழமையில முருகரோட அருளோட சும்மா சூப்பரா இருப்பாங்கன்றத சொன்னீங்க. ஸோ வியாழக்கிழமை குரு அம்சம் இருக்கு. ஸோ அந்த நாள்ல அவங்க என்னென்ன காரியங்கள் செய்யணும்? ஸோ கடவுளோட உறுதுணை அவங்களுக்கு அமையுமா? விருச்சிக ராசிக்காரர்கள் கோவப்பட்டாலும் ஏன் கருணை இருக்குன்னு சொல்றோம் தெரியுங்களா? விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட ஏன் மறைமுகமான சக்தி அதிகம் இருக்குன்னு சொல்றேன் இருக்குங்களா? விருச்சிக ராசிக்காரர்கள் ஏன் தட்டி கொடுத்து போவாங்க அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தடை தெரிந்து போவார்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? விருச்சிக ராசிக்காரர்கள் மனம் கொண்டு யோசிப்பாங்கன்னு சொல்றோம் இல்லையா? விருச்சிக ராசிக்காரர்கள் விட்டு கொடுக்காமல் வாழ்க்கையில் முன்னேறுவாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அத்தனையும் கொடுக்கக்கூடிய அருள் யார்கிட்ட இருந்து அவங்களுக்கு வருதுன்னு சொன்னா குரு பகவான்கிட்ட இருந்து வருது. ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலனாக குரு பகவான் 5 குடையவனாக வர்றார். கொடுத்த வாக்குறுதி, கொடுத்த செயல், கொடுத்த பேச்சு, கொடுத்த காரியங்கள், எடுத்த செயல் அத்தனையும் ஜெயிக்கணும்னு சொன்னா குருவோட அருள் வேணும். ஆக 2 குடைய வாக்கு ஸ்தானாதிபதியாக குரு பகவான் வர்றதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் சட்டுன்னு ஒரு வார்த்தையை பேசினாலும் கூட பட்டுன்னு அந்த காரியம் நடந்துருங்க. சட்டுன்னு கோவப்பட்டாலும் கூட மீண்டும் தட்டி எழுப்பி அவங்கள மேலேற்றக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இருக்குங்க. அந்த நாளாக குரு அவங்களுக்கு அமையுது. குரு உபதேசம், கல்வி கற்பது, வித்தை படிப்பது, நகை ஆபரணங்கள் வாங்குவது, அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான நல்ல விஷயங்களை பற்றி யோசிப்பது, குருமார்களை தரிசிப்பது, நீண்ட காலமாக தெய்வ நேர்த்தி கடன்கள் போய் செய்வது, குலதெய்வம் கோவில் போய் வழிபாடு செய்வது, இதையெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் செய்யும்போது விருத்தி அடைகிறார்கள். அது நம்ம தெரியல சார். விருச்சிக ராசிக்கு செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமா இருக்கு, வியாழக்கிழமை அதிர்ஷ்டமா இருக்கு, வெள்ளிக்கிழமையும் இப்போ அவங்களுக்கு அதிர்ஷ்டமா அமைஞ்சிருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையில அவங்க என்னென்ன காரியங்கள் எடுக்கலாம்? ஏன்னா பொதுவாக நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமைக்கு செய்யணுன்றது நினைக்கிறது உண்டு. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை என்னென்ன செய்யலாம்? விருச்சிக ராசிக்காரங்க திங்கக்கிழமை ஆச்சுனாலே மனசுல பாசம் கொண்டு, செவ்வாய்க்கிழமை ஆச்சுனாலே கொஞ்சம் கோபமா அந்த பாசத்தை வெளிப்படுத்தி, புதன்கிழமை ஆச்சுனாலே இப்படி பேசிட்டேமேன்னு வருத்தப்பட்டு, வியாழக்கிழமை வந்தாலே மனம் கொண்டு யோசிச்சு இறக்கப்பட்டு, அந்த வெள்ளி வந்தா மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள், மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். யார்கிட்ட அங்க போய் மன்னிப்பு கேட்க போறாங்க? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிடித்தவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க. வா பேசலாம். பிரிந்த உறவுகள் மீண்டும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. விருச்சிக ராசிக்காரர்களை காயப்படுத்தியவங்களை வெள்ளிக்கிழமை எப்படா இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை விருச்சிக ராசிக்காரங்க கேட்டா போதும், அவங்க மறு வார்த்தை நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய, பதிலே சொல்லாத ஒரு ஆள் கூட, திரும்பி பார்க்காத ஒரு உறவு கூட இவர்களை எப்படி இருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நாளாக
அந்த வெள்ளிக்கிழமை அமையும். சுக்கிரனுடைய மகாலட்சுமியினுடைய அருள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதியாக சுக்கிரன் வந்து 12 கூடிய சுக விரையாதிபதியாக வர்றதுனால விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய சுகபோகம் சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களையும் தன் மனைவிக்கு பரிசு கொடுப்பது, தன் கணவனுக்கு பரிசு கொடுப்பது, வீட்டுக்கு தேவையான அழகு பொருள்கள் வாங்கிட்டு வந்து வருவது, வெள்ளி பொருள்கள் வாங்குவது, அத்துணைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெள்ளி என்பது மிகச்சிறந்த நாள். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த பெஸ்ட்டான டேல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஒரு கவனம் இருக்கக்கூடிய நாட்கள், இந்த விஷயத்தெல்லாம் தொடவே கூடாது அப்படின்னா அது நம்ம சனிக்கிழமைன்னு குறிப்பிட்டு வரும்போது என்ன சார், ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் ஒரு டவுட் அண்ட் மைண்டாக இருப்பாங்க, அன்னைக்கு எந்தெந்த விஷயம் பண்ணக்கூடாது? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை வந்தாலே கள்ளக்கண்டா நாயக்கண்டா நாயக்கண்டா கள்ளக்கடமையான மாதிரி ஏதாவது ஒரு மறதி, ஏதாவது ஒரு டென்ஷன், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளையே திரும்ப வச்ச இடத்துல தெரியாமல் தேடி எடுத்துறது, பாக்கெட்டில் வச்சுட்டு மறந்துட்டு போகிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மறதி பதட்டம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது சனிக்கிழமை அன்னைக்கு. சனிக்கிழமை தொடங்கக்கூடிய ஒரு காரியங்கள் சனி பெருக்குன்னு சொல்கிறாங்க, அது எல்லோருக்கும் பொருந்தாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யார்? 3, 4 கூடவனா வர்றாரு. ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு அஸ்திவாரம் போடுறீங்க, ஒரு வாஸ்து பூஜை செய்கிறீங்க, வீடு சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் பொருட்கள் வாங்குறீங்க, வீட்டை இடித்து கட்டுறீங்க, வர்ணங்கள் பூசுறீங்க, அதை சனிக்கிழமைகளில் விருச்சிக ராசிக்காரங்க தொட்டாங்கன்னா அது சீக்கிரமாக முடியாமல் இழுத்துக்கிட்டே இருக்கு. தாயாருக்கு உடல்நல சரியில்லை, தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுறீங்க, தாய் வழி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுறீங்க, தாய் வழி உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ட்ட ஒரு காரியம் சாதிக்கிறீங்க, போய் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க தொட்டீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்கு, முடிய மாட்டேங்குது. லௌகீக சுகம், ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் ஒரு கட்டில், சனிக்கிழமை அன்னைக்கு போய் ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தா அது ஏதாவது ஒரு பழுது ரிப்பேர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு, அந்த கட்டில் தூங்கும்போது கூட நிம்மதி இல்லாம இருக்கு. ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை அன்று சுகபோகத்திற்கு அனுபவிக்கக்கூடிய பொருட்களையும், தாயார் வழி உறவுகள் சார்ந்த உறவு வழிகளையும், வீடு சார்ந்த விஷயங்களையும் சில காரியங்களை செய்யாம தவிர்ப்பது நல்லது. அதுக்கப்புறம் 3 கூடைய முயற்சி கிரகமாக சனி வர்றதுனால ஒரு வேலை சம்பந்தமான முயற்சி எடுக்கிறேன், ஒரு வேலைக்கு இடமாற்றம் செய்ய போறேன், ஒரு புதிய மனிதரை சந்திக்க போறேன், ஒரு புதிய தொழில் தொடங்க போறேன், தொழிலுக்கு தேவையான ஒரு இயந்திரம் வாங்க போறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனிக்கிழமையில விருச்சிக ராசிக்காரர்கள் செய்யும் பொழுது போவதற்கே ஏகப்பட்ட தடை வருது, போய் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை அனுபவிக்க முடியாத சூழல் வருது. அதுலேயும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமும் சனிக்கிழமையும் இணைந்த நாளாக வரும் பொழுது அவங்க தாராபலன் அடிப்படையில் விபத்து தாரையாகவோ வதை தாரையாகவோ அந்த சனிக்கிழமை அமைந்தும் பொழுது அன்றைய நாளில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுனா கூட தள்ளிக்கிட்டே போகுது. சனிக்கிழமைகளில் நிச்சயதார்த்தம் செய்து அது திருமணம் வரை செல்லாத விருச்சிக ராசிக்காரர்களும் நிறைய உண்டு. ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமையில் தொடங்கக்கூடிய காரியங்கள் என்பது ஒரு சதிராட்டமான ஒரு அமைப்பாக இருக்கு. சனிக்கிழமைகளை கூடுமான வரை விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை தொடாம நிகழ்காலத்தில் அன்றைய வேலைகளை மட்டும் அவங்க செய்வதுங்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனிக்கிழமை அன்று முக்கியமான வேலைகள் எல்லாமே வேணான்றது நம்ம சொல்லியிருக்கோம் சார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த நாள் பண்ணிக்கலான்ற ஒரு பிளான்ல இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும்? நிச்சயமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் 10 கூடைய தொழில் ஸ்தானாதிபதியா வர்றார். தொழில் சார்ந்த முயற்சிகளை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க செய்யறது நல்லது. அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய அந்த நாளிலே வரக்கூடிய குரு பகவானுடைய ஓரையில விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கம் போன்ற பொருள்களை வாங்கி அணிவது, வாங்குவது, அதற்கான ஒரு பணத்தை சேர்த்து வைப்பது, சீட்டு கட்டுவது, சீட்டு பிடிப்பது போன்ற காரியங்களை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக ராசிக்காரவங்க செய்கிறது நல்லது. தாம் வாங்கிய கடனை செலுத்துவதற்கு ஞாயிற்றுக்கிழமையை விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது. ஒரு பதவி ஏற்பது, பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் தொடங்குவது நல்லது. சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த நாளிலே விருச்சிக ராசிக்காரர்கள் தொடங்கும் பொழுது நிச்சயமான ஒரு உயர்வு என்பது அவங்களுக்கு கிடைக்கும். அப்பா வழி சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவது, அப்பா வழி சொத்துக்களை பெற்றுக்கொள்வது போன்ற காரியங்களை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் தொடங்குவது நல்லது. சூரியன் உடல் சார்ந்த தனது தேகம் சார்ந்த ஆரோக்கியமான விஷயங்களை எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் அன்றைய நாளிலே தொடங்குவது மிக மிக நல்லது. ஞாயிறு என்பது விருச்சிகத்திற்கு வெளிச்சம் தரும் ஒரு நாள். வாரத்துடைய முதல் நாளான திங்கட்கிழமை அன்று விருச்சிக ராசிக்காரங்க எதெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது சார்? நிச்சயமா விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த முதல் நாளிலேயே தனக்கான வெற்றியை உறுதி செய்யணும். இந்த நாள் எனக்கு வந்து ஒரு துவக்கமான நல்ல நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் ஒரு காரியத்தை துவங்குவாங்க. தான் துவங்கக்கூடிய காரியங்களை எல்லாம் 9 கூடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய அந்த திங்கட்கிழமைகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் செய்யலாம். என்ன துவங்கலாம்? குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், போர் போடுவது, கிணறு வெட்டுவது, பழைய போரை தூர்வாருவது, பழைய கிணறுகளை பராமரிப்பது, வீட்டிற்கு நீர்நிலை தொட்டிகள் அமைப்பது, வீட்டுக்கு பூச்செடிகள் வாங்குவது, வளர்ப்பது, உணவு தானியங்கள் வாங்குவது, உணவுகளை வாங்கி சேகரிப்பது, தாய் தந்தையரை நலனை பார்த்துக்கிறது, அம்மா வழி விஷயங்களை பற்றி யோசிக்கிறது, அம்மாவினுடைய உடல்நிலையை பற்றி யோசிக்கிறது, இது எல்லாமே
திங்கட்கிழமைகளில் விருச்சிக ராசிக்காரவங்க செய்யலாம். ஆனா அந்த விருச்சிக ராசிக்கு 9 கூடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசி மேல வந்து நீசம் வர்றதுனால விருச்சிக ராசிட்ட ஒரு குணம் இருக்குங்க. திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல்லியா நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் சொல்லுது வைரக்கல் எங்கேயா இருக்கு, கிட்னில தாயா கல் இருக்கு அப்படிம்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய நோயை, நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகளை, நீரிழிவு நோய், சக்கரை நோய் அதெல்லாம் சொல்றாங்களே, இது சம்பந்தப்பட்ட நோய்க்கு மருந்து எடுத்துக்கொள்வதற்கு கூட திங்கட்கிழமைகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக திங்கட்கிழமைகளில் மருத்துவ பரிசோதனைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதன்கிழமை, ஏன்னா ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு யோசனை மைண்ட்ல இருப்பாங்கன்னு சொன்னீங்க. ஸோ புதன்கிழமை அவங்க எதெல்லாம் பண்ணணும், ஸோ இதெல்லாம் தவிர்த்தரணும் சார். ரொம்ப புதிரான விஷயங்களை கூட புதுமை கொண்டு யோசிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க அந்த புதன்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னாலே தன்னுடைய புத்திக்கு சரியான ஒரு ஞானம் எட்டாம தடுமாறக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்ப தான் தடுமாறக்கூடிய ஒரு நேரங்கள்ல தான் எதிரியினுடைய பலம் அதிகரிக்குது. ஒரு எதிரியை கண்டு பேசுவது, எதிரியை ஜெயிப்பதற்கான முயற்சிகளை செய்வதை புதன்கிழமைகள்ல விருச்சிக ராசிக்காரர்கள் தவிர்க்கணும். அது கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாக இருந்தாலும் சரி, புதன்கிழமை அவங்க யாருன்னு டிடெக்ட் பண்றதை விருச்சிக ராசிக்காரங்க விடணும். எதிரிகளோட சேர்ந்து உறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் கூடுமான வரை அதை தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாக புதன்கிழமையில அவங்க அமைச்சுக்கணும். யாராவது வந்து ஜாமீன் கையெழுத்து கேட்குறாங்க, நாங்கள் ஒரு சீட்டு பணம் கொடுங்க, ஒரு கடன் கொடுங்க, எங்கள்கிட்ட ஒரு சீட்டு பிடிங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னா புதன்கிழமைகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் தவிர்க்கணும். எழுத்துப்பூர்வமாக, தன்னுடைய பேச்சு பூர்வமாக, வாக்குப்பூர்வமாக செய்யக்கூடிய விஷயங்களை விருச்சிக ராசிக்காரர்கள் தவிர்க்கணும். புதன் என்பது அஷ்டமாதிபதியாக வருது, தாய்மாமனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாப அட்டமாதிபதியாக வர்றதுனால தாய்மாமன் வழி உறவுகள், தாய்மாமன் வழி சார்ந்த விஷயங்கள்ல புதன்கிழமைகள்ல கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல விருச்சிக ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். பாசமாக இருக்கக்கூடிய மாமன் கூட விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த புதன்கிழமைகள்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிரும். விருச்சிக ராசிக்காரர்கள் பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கூட விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனசை காயப்படுத்தும்படியான வார்த்தைகள் இவங்க காதுல கேட்டு, உங்களை அப்படி இவங்க சொன்னாங்களாம், உங்களை இவங்க அப்படி செஞ்சாங்களாம், உங்க மேல இப்படி பழி சொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, பிறர் சொல்லக்கூடிய கோல் சொல்லுக்கு, பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையில வந்துடும். ஆக புதன்கிழமை என்பது விருச்சிக ராசிக்காரர்கள் கூடுமான வரை தன்னுடைய கண், காது, செவி அத்துணைக்கு மௌன விரதத்தை கொடுப்பது என்பது மிக மிக நல்லது. இறை வழிபாட்டை ஏற்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. எழுத்துப்பூர்வமாக, சட்டப்பூர்வமாக, பேச்சு பூர்வமாக செய்யக்கூடிய அத்துணை காரியங்களையும் விருச்சிக ராசிக்காரர்கள் புதன்கிழமையில் செய்யாமல் வியாழன், செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசிக்காரங்க சப்போஸ் அவங்களுக்கு உகந்த நாட்கள் இல்லாம வேறு சில நாட்கள்லயோ இல்ல கிழமைகளோ அவங்க பிறந்த நாள் வந்து இருக்கும் பொழுது சொந்த பட்சத்துல அவங்களோட வாழ்க்கை வந்து ஏதாவது மாற்றம் அமையுமா சார்? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க தன்னை விரும்பாத ஒரு உறவுக்கு கூட விருந்து கொடுப்பதில் என்னைக்குமே சோட போகாத ஒரு ராசி. எல்லாரையும் அரவணைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. யாரும் பசியோடு திரும்பக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி. தன் வீட்டுக்கு வந்தவர்கள் இல்லை என்று போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். அவர்களுக்கு பொருந்தாத கிழமை இருந்தாலும் கூட சுய ஜாதக அமைப்பில், லக்னத்தின் அமைப்பில், சில தசாபுத்திகளுடைய அமைப்பில் நல்ல எதிர்காலம் உண்டு. கிழமைகள் சற்று மாறுதலாக அவர்களுடைய பிறந்த ராசிக்கு எதிராக அமைந்திருந்தாலும் கூட திதி, யோகம், கரணம், நாமம் என்ற அமைப்புகள் உண்டு. இதை பொறுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதர அமைப்புகள்லாம் மாறும். இருந்தாலும் கூட ஒருத்தருடைய பிறந்த ராசிக்கும் கிழமைக்கும் எதிர்துருவமாக இருந்தால் அதற்கான இறை வழிபாடுகள் நிச்சயமா இருக்கு. அதை பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உகந்த நாட்கள் என்னென்னன்றதை பார்த்தோம். ஸோ வேறு சில நாட்களில் வந்து பிறந்திருக்காங்கனாலுமே அது பரவாயில்ல, இறை வழிபாடு இருக்கு, அதை நம்ம பார்ட் 2லயுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாட்களில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த காரியங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதை நம்ம தெளிவாக நம்ம விருச்சிக ராசிக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களுமே பயனடைஞ்சிருப்பாங்கன்றதை நான் நம்புறேன். ஸோ அடுத்ததாக தனுசு ராசியில நம்ம சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.